இந்திய தேசிய மொழி ஆக்கணுங்கிறாங்க. நான் ஹிந்தி தான், ஆனா நான் விரும்பல. ஒரு மொழியை கொண்டு வந்து மத்த மொழியெல்லாம் அடக்குறீங்களே, அடக்குனா வெடிகுண்டு மாதிரி வரும். உங்களுக்கு அடுத்த வர சந்ததியர் அவங்க 2 வார்த்தை பேசுறாங்க, கம்யூனிகேஷன் தான் முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுறாங்க, கம்யூனிகேஷன் தான் முக்கியம். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் மட்டும் தான் ஒரு பர்பஸ் அப்படி நினைச்சீங்கன்னா உங்க மொழி என்ன ஆகும்? முந்திலாம் ரப்பர்ல தான் செருப்பு வச்சிருந்தாங்க. நீங்க ஷூ மாட்டு வரீங்க, உடனே இது அழிஞ்சிட்டு சொல்றீங்களா? ஜஸ்ட் ஹேவிங் a better thing. லூஸ் மாதிரி பேசாதா, மைக் ஆத்தே குறா. தமிழ் பிள்ளைங்க, ஆனா அவங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. பேச தெரியும், ஆனா எழுத படிக்க தெரியாது. அசிங்கம் அல்லவருக்கு. அப்படியே இப்படி ஆப்போசிட் திரும்பினா இது ஒரு ஆச்சரியம். ஏன்னா வேற்றுமொழிக்காரர்களாக இருந்த போதும் கூட தமிழை எழுதவும் படிக்கவும் பேசவும் தெரிந்தவர்கள் இந்த பக்கம் இருக்காங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். தமிழ் தெரியாதுங்கிறது நீங்க எப்படி எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? எப்படி எல்லாம் சொல்லுவீங்க? தமிழ் எனக்கு அவ்வளவா வராது அப்படி சொல்லிடுவேன். அவ்வளவா வராது. நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். யூசுவலாவே தமிழ் தெரியாதுங்க, எழுத படிக்க. டைரக்டா சொல்லிடுறது. எனக்கு எதுவும் அது தப்பா தோணலை. நடைமுறையே சரியில்லையே, திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ? தமிழ் எழுத படிக்க தெரியாது. அந்த மாதிரி சொல்லுங்க. ஏன்னா தாய்மொழி இல்ல, அதனால. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எனக்கு வந்து 3 ஃபாரின் லாங்குவேஜ் தெரியும். சோ நான் வந்து அதை ரொம்ப ப்ரௌடா சொல்லிட்டு, தமிழும் தெரியும் ஆனா ஓரளவுக்கு தெரியும், ஃபாரின் லாங்குவேஜ் அளவுக்கு எனக்கு தமிழ் வராது அப்படின்னு சொல்லிட்டு. திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. எழுத படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸ்கூலிங்ஸ்ல இருந்து நான் படிச்சதே இல்ல, சோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? இத சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணும்? உள்ள ஆப்போசிட்ல வர ரியாக்ஷன் நான் நோட் பண்ணுவேன். ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ், ஒரு क्वेश्चन மார்க் இருக்கும் அவங்க ஃபேஸ்ல. இப்போ வந்து தமிழ் படிக்க தெரியுமா இல்ல எழுத தெரியுமான்னு கேட்டா, எனக்கு தமிழ் தெரியாது, சான்ஸ்கிரிட் தெரியும், ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், பிரெஞ்சு தெரியும், அப்படிலாம் சொல்லி சமாளிக்கிறது. இங்க வா. ஐயய்ய ராடுகாரப்பே. ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல என்னோட உரையாடுங்க. பிரெஞ்சுல நீ என்ன பத்தி ஒரு பிரெஞ்சு வந்து நான் ஸ்கூல் டைம்ல படிச்சிருக்கேன், எழுதிருக்கேன், டச் இல்ல. ஹிந்தி ஹிந்தி தெரியுமா? தெரியும், ஆனா வந்து கிராமட்டிக்கலா மிஸ்டேக் பண்ணுவேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்ப ஹிந்தியும் சரியா தெரியாது. இங்கிலீஷ் தெரியும். இங்கிலீஷ்ல கிரிட்டிசைஸ் பண்ணி நீ என்ன கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ். அவ்வளவுலாம் தெரியாது. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? ஸ்டைலாவே சொல்லிட்டு போயிடுவேன் சார், தமிழ் எழுத படிக்க தெரியாது. எப்படி சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். இல்லடா தமிழ்லாம் எழுத படிக்க இதுக்கு கத்துக்கலடா விட்டேன் அப்படின்றேன். இந்த நாயை அடிச்சு துரத்துங்கடா. பிறந்த உடனே பாம்பே செட்டில் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா அங்க வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எனக்கு காட்டல தமிழ்ல படிக்க சொல்லி, அதனால தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். ஓ அப்படியா விஷயம்? ஓகே, அப்ப மராட்டில ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. ஹிந்தியில பேசுவேன் சார். மராத்தி தான் அவங்க லாங்குவேஜ் இல்லையா? அதுல 2 நிமிஷம் பேசல என்ன சிரமம் உங்களுக்கு? அங்க ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. சின்ன வயசுல இருந்து ஹிந்தி 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 தான். மராட்டின்றது வந்து அவ்வளவு பெரிய லாங்குவேஜா எங்களுக்கு இருக்கல. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. சின்ன வயசுல அது எப்படி நீங்க அப்படி சொல்லுவீங்க? மராத்தியை நாங்க பெரிய லாங்குவேஜாக நினைச்சது இல்ல அப்படின்னு மதிப்பு குறைவாக பேசுறதுங்கிறது எப்படி சரி? ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. தமிழ் பேசுறது நல்லா வரும், எழுதும் போது அந்த மிஸ்டேக்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரனால ஐம் சாரி சரியா தெரியல அப்படின்னு மட்டும் சொல்லிக்கலாம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. இப்போ தமிழ் எழுத படிக்க கத்துக்கணும், அப்பதான் எனக்கு தெரிஞ்ச தமிழ்னு சொல்லக்கூடாது, தமிழ்னு சொல்லணும். படிக்க எழுத தெரியலனா கண்டிப்பா கரெக்டா உச்சரிக்க மாட்டேன். அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். என்னோட என்ன சொல் ஃபேமிலியில தமிழ் எல்லாரும் பேசுறாங்கன்னா probably you'll be able to say the right one. If I'm not wrong, அங்க இருக்க ஒரு 2 பேர் தமிழ் தான் சொல்றாங்க, தமிழ் சொல்லவே இல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பழம் என்ன சொல்றீங்க? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. திருச்சிற்றம்பலம். அவங்கள்ட்ட உங்க ஊர்மா? என் ஊர் ராஜஸ்தான்ல. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? தமிழ் எழுத படிக்க தெரியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா why? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறியா நீ? ஐயய்யய்யய்ய. எனக்கு ஒரு சப்ஸ்டிட்யூட்டே இல்ல அப்படினும்போது நான் அதை டிபெண்ட் பண்ணுவேன். எனக்கு அந்த சொசைட்டி அப்படி ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தது கிடையாது. சோ இட் இஸ் நாட் a problem. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். 3 இயர்ஸா இங்க தமிழ்நாட்டுல இருக்கேன். இதனால நான் தமிழ் எழுத படிக்க தெரியாததுனால நான் எந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணல இதுவரை. ஆல் சிச்சுவேஷன்ஸ் ஆர் மேனேஜபிள். ஓஹோ கதை இப்படி போகுதா? வெளியில போற டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ற டிரான்ஸ்போர்ட் போர்ட்ஸ் எல்லாம் ஒன்னு நம்பர்ஸ் ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு, ஆல்டர்னேட் இங்கிலீஷ்ல இருக்கு. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? இல்லனா எனக்கு அதுவும் முடியலனா ஒன்லி தமிழ்ல இருக்குனா நான் டிரைவரை கேட்டுக்குவேன், கண்டக்டர் கேட்டுக்குவேன், பக்கத்துல இருக்கவங்கள கேட்டுக்குவேன். எனக்கு எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வார்த்தையில திக்கி போடுவேன். அப்புறம் ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. Living in your own town, you are dependent on somebody, which is a sad thing. It's your own land இல்லையா? உங்க பூமியில நீங்களே இவ்வளவு டிபெண்டன்ட்டா இருக்கீங்களேன்னு கேக்குறாங்க. ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்ல. ஒரு ஹியூமனுக்கு பேசிக் நெசசிட்டி ஃபுட், ஷெல்டர், இது மாதிரி கம்யூனிகேஷன் எனக்கு தெரியும். அது எழுத படிக்க தெரியணும்னு இல்ல, சிம்பிள். இது என்னமோ இது எனக்கு எல்லாம் நல்லதுக்கு படுறதா தெரியல. சரிங்க, நீங்க கம்யூனிகேட்டே பண்ணிட்டே இருக்கீங்க. நாளைக்கே நீங்க வந்து இப்ப நீங்க ஒரு 10 வார்த்தை பேசுறீங்க, கம்யூனிகேஷன் தான் முக்கியம். உங்களுக்கு அடுத்த வர சந்ததியர் அவங்க 2 வார்த்தை பேசுறாங்க, கம்யூனிகேஷன் தான் முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுறாங்க, கம்யூனிகேஷன் தான் முக்கியம். அதுக்கப்புறம் நல்லா இருப்படா போடா.
உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு 5 பரம்பரைக்கு முன்ன இருந்த தாத்தா தமிழ் தான் பேசுனாங்க. அதுக்கப்புறம் தாத்தாவும் உங்களுக்கு அப்புறமா நன்றி கெட்டதமா பேச. நானும் தமிழ் தான் பேசிட்டு இருக்கேன். என் குழந்தையும் தமிழ் தான் பேசும். என் நீங்க பேரனும் இப்ப தமிழ் பேசுற தான் 10 வார்த்தையில 5 வார்த்தை இங்கிலீஷ் கலந்திருக்கு. ரைட் விடு. இந்த கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா. அடுத்த தலைமுறை வரும்போது அது இன்னும் கம்மியாகும். கம்யூனிகேஷன் மட்டும் தான் ஒரு பர்பஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க மொழி என்ன ஆகும்? மொழி அழிஞ்சு போகுங்க. அதுக்கு நான் அதான் சொல்ல வரேன். நீங்க சொல்லிட்டீங்க. அது ஒரு தவறான விஷயமா நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன். மொழி அழிவது என்பது தவறே. உங்கள மாதிரி ஆளெல்லாம் உலகத்துல இருக்கிறதுனால தான் இன்னும் உலகம் அழியாம இருக்கு. சார், ஒரு மொழின்றது வந்து ஒரு 10-15 வார்த்தையில இருக்கிறது இல்ல சார். அது கிட்டத்தட்ட thousands of words இருக்கு சார். அந்த வேர்ட்ஸ் வந்து அழியல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அந்த வேர்ட்ஸ்க்கு வேற ஒரு விதமான ஒரு வார்த்தை வருது, அவ்வளவுதான். அதனால அது வந்து ஒரு மாடுலேஷன், ஒரு சேஞ்ச் வருது தவிர அழியல. அதான் நான் சொல்ல விரும்புறேன். அட அந்த ஆளு ஊழவுதாருங்க. நீங்க வேலையை பாருங்க. இட்ஸ் இவால்விங்னு சொல்றதே நீங்க இங்கிலீஷ்ல தான் உங்களால சொல்ல வைக்க முடியும்னா மொழி எப்படி வளர்ந்துருக்கு? ஏன் அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். முந்திலாம் ரப்பர்ல தான் சார் செருப்பு வச்சிருந்தாங்க. இப்போ நீங்க ஷூ மாட்டணும் வரீங்க, உடனே இதுவே அழிஞ்சிச்சுன்னு சொல்வீங்களா? இட் ஜஸ்ட் ஹேவிங் a better thing. நிப்பாட்டு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. ரப்பர் செருப்பு அப்படி அவர் செருப்புன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப கோவம் தான் சார். ஏன்னா நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறது நம்ம தாய்மொழி பத்தி. தாய்மொழிங்கிறது வந்து நம்ம கலாச்சாரத்தோட அடையாளம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. நம்மளை பத்தின ஒரு அடையாளத்தை பேசும்போது நம்ம உபயோகப்படுத்தி தூக்கி போடுற ஒரு விஷயத்தை பத்தி அவர் பேசுறாரு. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. என்ன ஒரு தப்பு? வார்த்தையிலே தப்பு கணிக்கிறதே ஒரு தப்பான விஷயம் தான். ஒரு நிமிஷம். அத நான் சொல்ல விரும்புறேன். வார்த்தையிலே நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை ஒண்ணு கிடையவே கிடையாது. அதுக்கே நான் என் மூஞ்சியை கக்கூஸ் போற மாதிரி வச்சுக்கிறேன். சீ நல்லா வையே. ஏய் லூஸ் மாதிரி பேசாதடா. மைக் யார்ட்டே குறா. மூஞ்சி மாறிடுச்சு பாத்தியா? ஏன்னா வேர்டுக்கு பவர் இருக்கு. வெச்சாம்பாரு அப்ப எனக்கு. சார், நான் அப்செட்லாம் ஆவல சார். உனக்கு கேமரா ஷாட் குறுக்கு ஆவல இல்ல, அந்த மாதிரி தான். நடிக்கிறேல. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். நான் வந்து எதுக்காக படிக்கிறேன்? நான் வந்து பின்னாடி ஃபியூச்சர்ல போய் நான் ஒர்க் பண்ண போறேன். ஒர்க் பண்ண போறது என் சந்தோஷத்துக்காகவும் பிளஸ் அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்காகவும் தான். இதெல்லாம் ஒரு பெருமையா? ஸோ நான் ஒர்க் பண்ற கம்பெனில தமிழ் தேவைப்படாதப்போ அதனால நீங்க வந்து நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் இன்னும் திருந்தலமாமா. பிழைப்பதுதான் வாழ்க்கை என்றால் புழுக்களுக்கும் பிழைப்புண்டு, அதோட புழுக்களும் பிறப்புண்டு, தன் இனத்தின் பெருக்கம் உண்டு. கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பா. இங்கிலீஷ் நாலேஜ் வச்சு கூட எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணலாமே. தமிழ் தான் வச்சு நான் ஷேர் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது இல்லையா? பத்தி இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, மொழினா என்ன? மொழினா என்ன அதை சொல்லுங்க முதல்ல. இன்னைக்கெல்லாம் தமிழை பத்தி வந்திருக்கோம். நான் காமனா கேட்கிறேன், மொழினா என்ன? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? செப்பும் மொழி 18 உடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால். பாரதியார் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காரு. 18 மொழி கூட பேசிட்டோம். சிந்தனை உங்களுக்கு உங்க மொழியை பத்தியே பற்று இல்ல, நான் கத்துக்கலாம் கூட வாழ்ந்துருவேன்னு சொன்னா என்ன சிந்தனை வரும்? காசி இதெல்லாம் எப்படிப்பா? இதெல்லாம் எப்படி உன்னால முடியுது? இந்திய தேசிய மொழி ஆக்கணுங்கிறாங்க. நான் ஹிந்தி தான், ஆனா நான் விரும்பல. ஒரு மொழியை கொண்டு வந்து மத்த மொழியெல்லாம் அடக்குறீங்களே, அடக்குனா வெடிகுண்டு மாதிரி வரும். எல்லாருக்கும் மொழி பற்று வேணும். நான் இங்க வந்தப்போ எங்க அப்பா என்ன தமிழ் மீடியத்துல சேர்த்தாரு. தமிழ்நாட்டுல இருக்கிறோம், நம்மள வாழ வச்ச பூமி, இந்த மொழி நம்மளுக்கு தேவை அப்படின்னு. என்ன வந்தாரே வரவேற்கும் பூமிமாங்க. 11வது நான் எக்ஸாம் எடுக்கிறப்போ என்னுடைய மாவட்டத்திலே முதல் மாணவியா தமிழ்ல நான் வந்தேன். நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஆனா தாய்மொழி தமிழினி மெல்ல சாகும் செய்யறவங்க எல்லாம் கண்டிப்பா துரோகிகள் 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 சார். நீங்க மனுஷயா? நீங்க மனுஷன். நாங்க எப்படி இங்கிலீஷ் டிபெண்ட் பண்ணிருக்கோமோ அதே லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜ் they are depending on Tamil. We are dependent on English. That's it. வெளிய வா மம்பட்டி விட்டு நடுமண்டு தொடக்கறியா. அப்ப லாஜிக்கலா அவங்களுக்கு தமிழ் வந்து தேவை சார்ந்து அவங்க படிச்சே இருந்தாலும் தமிழ் மீதான ஒரு பிரியம் அவங்களுக்கு எங்கேயோ ஒன்று இருக்க போய் தானே இந்த பார்ட் ஆஃப் தி சொசைட்டியா மாறி இருக்காங்க. தெளிவா புரிய வைக்கலாம் இல்ல? என்னத்தை இதுக்கு மேல தெளிவா புரிய வைக்கிறது? அபிஷ்டம். நாங்க எழுதினாதான் புரியல, நாங்க சொல்றது புரியல. கோவம் உக்ரம் அப்படின்ற இது வந்து எக்ஸ்பிரஷன் வந்து எங்க ஃபேஸால தெரியல. இதே வேலை மூஞ்ச பரு உடைஞ்ச முட்டை மாதிரி. We are able to communicate with you but we are not able to. தெரிந்த தமிழில் தலை நிமிர்ந்து பேசுகிறோம். நாங்கள் தமிழை வெறுக்கவில்லை, தமிழை ஒதுக்கவில்லை. மானங்கட்ட மடப்பயல நீ மானிலடா. தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாது. அப்படியே உன பேர் தம்பி. நீங்க கவனிக்கணும். உன்னை பெருமை பேசுறதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணா அதுக்கு பேர் பயங்கரமான சுயநலம். நீ ஐடென்டிட்டி பொலிட்டிக்ஸ் வச்சு மிரட்டிட்டு இருக்க. நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ. நான் தான் தமிழ் சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. இந்த எடுபட்ட பையன் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கறாயா? இல்ல அதான் சார் அவங்க வந்து சர்வைவிங்காக தான் படிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம். சர்வைவலுக்கு படிச்சவங்களா இருந்தா இந்த லெவலுக்கு லிட்டரேச்சர் பேச மாட்டாங்க. வெரி குட். ஐ லைக் யூ. ஆமா சார் கல்வெட்டுகள் அதான் என்னது? என்ன கீழடி எங்க இருக்கு முதல்ல? கீழடியில தான் சார் இருக்கு. அதான் எங்க இருக்கு? எந்த ஒரு பக்கத்துல இருக்கு சொல்லுங்க. தம்பி சும்மா இரு. தம்பி இரு. இது ஏதோ காமெடி பீஸ்ரா.
ரொம்ப வீக்கா இருக்கான். அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட பர்சனல் ஐடென்டிட்டி சொல்ல உட்காந்துருக்காங்க, அவங்களோட ட்ரெடிஷனல் தொலைச்சிருக்காங்க. அவங்க இப்ப எப்படி தமிழ் பத்தி சொல்றாங்களோ அவங்க ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றது இல்ல. ஆரம்ப காலத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்க, நீ எப்பவுமே எனக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்க. மரியாதை கட்டணும். அவங்க கேரளால இருந்து வந்திருக்காங்க சார். தம்பி, தத்தெடுத்த தாயோட மொழி கத்துக்க தெரிஞ்சவங்களுக்கு எங்க பெத்தெடுத்த தாயோட மொழியும் காப்பாத்த தெரியும். பாத்தியாடா நீ தானே தப்பு தப்பா சொன்ன. எங்க ட்ரெடிஷனை பத்தி ஒரு கேள்வி கேளு, பதில் கொடுக்கலன்னா அப்புறம் பேசலாம். ஏய், எடுத்து குடுக்குறியாடா நீ? ஐம்பெரும் காப்பியங்களை ஏத்தியது தொல்காப்பியர். அந்த அந்த அம்மா அட பாவின்னு உங்கள்ட்ட. விடுமா அவன் அம்மாவாசையில பிறந்தவன் அப்படிதான் பேச. அவ பையன் பெருசா பேசிட்டு இருக்கான். யார் தமிழர்னு நான் ஒரு கேள்வி கேட்டப்ப யாருக்கெல்லாம் அவமானமா இருந்துச்சு? ஏன் அவமானமா இருந்துச்சு? அவ்வளவுதான். ஐயோ, அது ஒரு பெரிய கதை. அவங்களோட மதர் தங்க இல்லாம அவங்க அவ்வளோ அந்த மேம் அவ்வளோ பேசும்போது நம்மளும் அந்த மாதிரி பேசிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்ப நான் படிச்சிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் மொழி எனக்கே தெரியலன்றப்போ நீ எவ்வளவு அவமானமா ஃபீல் ஆகுறேன்னு உன் முகத்திலே தெரியுதுமா? யோ, நான் அசிங்கமா திட்டிட்டு இருக்கிறேன், ஏதோ அவார்டு வாங்கினாம சிரிச்சிட்டு இருக்கிறேன். சார் அவங்க கண்ணகியை பத்தி சொன்னாங்கல்ல, அதனால பிரேவரி வந்தது. அப்ப ரொம்ப கேவலமா இருந்தது சார். சார் நம்மளும் படிச்சிருக்கணும். அது எவ்வளவு பெரிய தப்பு, இதை யாராச்சும் நோட் பண்ணீங்களா? கேரளால இருந்து வந்திருக்காங்க சார். அவங்க கோவப்பட்டாங்க. நம்ம இங்க உட்கார்ந்து சிரிச்சுறோம். நம்ம தமிழன், அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க. அவங்க கோவப்பட்டாங்க நம்ம தமிழை பத்தி பேசும்போது. நம்ம சிரிச்சுறோம். அது நம்மளுக்கு தான் அவமானம். என்ன செய்யறது காமாட்சி? என்ன நிலைமை அப்படி ஆயிடுச்சு? எங்க அவமானமா இருந்தது? எனக்கு திருப்பி சொல்றேன், எனக்கு அவமானம்லாம் இல்ல. எனக்கு சீரியஸ் சொல்றேன், சொல்லிடுறேன். சிரிக்கிறேன், சிரிச்சுங்க, பிரச்சனை இல்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. நீங்க ஹிந்திக்காரங்க இல்ல வேற யாரோ வந்து சொல்லி கொடுக்குறீங்க அப்படி சொல்லிட்டு அவமானம்லாம் இல்ல. நீங்க சொல்லி கொடுத்தீங்களா, அதனால எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான். இட்ஸ் குட் ஆட்டிட்யூட். நீங்க சொல்லி கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சார் அவமானமா தான் சார் இருக்கு. அவங்கலாம் பேசும்பொழுது நல்லா வெள்ளையா இருக்காங்க. நான் நினைச்சேன் இல்ல என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? வெள்ளையா இருக்காங்கன்னா பொதுவா சேட்டு அந்த இவங்கலாம் வெள்ளையா தானே இருப்பாங்க. ஸோ அதனால நான் நினைச்சேன் அவங்களுக்கு தமிழே தெரியாது நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிறத சொல்லிவிட்டு உனக்கு அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனால் இவ்வளோ சூப்பராக சொல்லும்போது நமக்கு என்ன இவ்வளோ மக்கா இருந்திருக்குமே அப்போ அப்படின்னு தோணுது. கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருக்கு. பொழுது போல வீட்டுல உட்காந்துருக்காங்க, சரி உட்காந்து பேசிட்டு இருக்கேன், எனக்கு காசு தராங்க, நீங்க எல்லாம் பார்த்துட்டு இதை உட்காந்து அரை மணி நேரம் பாக்குறீங்க, முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ, எல்லாம் கேட்டு வேஸ்ட். வேலையை பாருங்க, எல்லாம் கிளம்பு.